Hi students, இன்னைக்கு நம்ம class 10th maths first chapter relations and functionsல exercise 1.1ல first sum பார்ப்போம் இந்த வீடியோல. Find a cross b, a cross a and b cross a கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. a and b ன்னு கொடுத்திருக்காங்க. So மூணு subdivisions இருக்கு. First subdivision பார்ப்போம் இதுல. First subdivision என்ன கொடுத்திருக்காங்க? a value a is equal to 2, minus 2, 3 and b is equal to 1, minus 4. ஓகேவா? இப்போ a cross b கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. a cross b. ஸோ 2, minus 2, 3 into cross 1, minus 4. ஏவும் பியும் எழுதிக்கிட்டோம். இப்போ கிராஸ் பண்ண போகிறோம். கிராஸ் பண்ண போகிறோன்னா எப்படின்னா 2, 1ன்னு எழுதணும். அடுத்தது 2, minus 4. இந்த இதில் ஒரு எலிமெண்ட்டு, இந்த ரெண்டு எலிமெண்ட்டு. ஸோ இப்போ எப்படி எழுத போகிறோன்னா இந்த ப்ராக்கெட் 2, 1 and 2, minus 4. ஸோ இந்த நம்பர் எடுத்தோம்னா இதில் ரெண்டுத்தையும் எழுதிடணும். அடுத்தது minus 2, 1 minus 2, minus 4 ரெண்டுத்தையும் எழுதிட்டோமா. அடுத்தது 3 இருக்கு இல்லையா, 3, 1 and 3, minus 4. ஸோ இதுதான் a cross b. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? a cross a. ஏவே ரெண்டு டைம் எழுத போகிறோம். இப்போ 2, minus 2, 3 cross 2, minus 2, 3. ஓகே, இப்போ எழுதலாம் 2, 2. அடுத்தது 2, minus 2. அடுத்தது 2, 3. அடுத்தது minus 2, 2. minus 2, minus 2. minus 2, 3. அடுத்தது 3 எடுக்க போகிறோம். 3, 2. 3, minus 2. 3, 3. ஸோ இது a cross a. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? b cross a பண்ணணும். b cross a b ஃபஸ்ட் எழுதிடுவோம். 1, minus 4 cross a ஓட வேல்யூ 2, minus 2, 3. இப்போ அதே தான் 1, 2. அடுத்தது 1, minus 2. அடுத்தது 1, 3. ஓகே, இங்கே ஒரு எலிமெண்ட் எடுத்தோம்னா இங்கே இருக்கிற எலிமெண்ட்ஸோட பேர் பண்ணி எழுதிடணும், முடிச்சிடணும் ஃபஸ்ட்டு. அடுத்தது 4 எடுக்க போகிறோம். இப்போ minus 4, 2. minus 4, minus 2. minus 4, 3. ஸோ b cross a-வும் எழுதி முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிஞ்சிடுச்சா? அடுத்தது செகண்ட் சப்டிவிஷனில் பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? a is equal to b is equal to p and q தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். a is equal to b is equal to p, q. a is equal to b is equal to p, q. ஸோ ஏவும் p, q, சாரி பியும் p, q. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? a cross b. a cross b. இப்போ p, q cross p, q. இப்போ என்ன வரும்? p, p. அடுத்தது p, q. நெக்ஸ்ட்டு q, p. q, q. ஓகே, அடுத்தது a cross a பண்ணணும். a cross a பண்ணும்போது என்னாகும்? p, q
கிராஸ் பி கமா கியூ. ஸோ எல்லாமே அதே தான் வரும் உங்களுக்கு இதில் என்ன பண்ண அப்புறம் பி கமா பி கமா கியூ. அடுத்தது கியூ கமா பி கமா கியூ. இது ஏ கிராஸ் ஏ. அடுத்தது பி கிராஸ் ஏ. பி கிராஸ் ஏனாலும் அதே தான் வரும். பி கமா கியூ கிராஸ் பி கமா கியூ. ஸோ இப்போ இதுக்கும் பி கமா பி கமா கியூ. அடுத்தது கியூ கமா பி கமா கியூ. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? A is equal to mn. தேர்ட் சப்டிவிஷன் A is equal to mn, B is equal to null set கொடுத்துருக்குறாங்க. null set. ஓகேவா? இதுதான் கொடுத்துருக்கிறது. ஸோ ஆர் இது எழுதிக்கலாம் நம்ம null set. இப்போ A cross B m, n cross null set. ஸோ இதோட கிராஸ் பண்ணும்போது ஒன்றுமே பண்ண முடியாது, ஒன்றுமே பேர் பண்ண முடியாது இல்லையா நமக்கு. ஸோ அகெயின் உங்களுக்கு நல் செட் தான் கிடைக்கும். ஆர் 5 இப்படி எழுதிடலாம். அடுத்தது ஏ கிராஸ் ஏ. இதுக்கு மட்டும் நமக்கு ஆன்சர் வரும் பாருங்கள். m, n கிராஸ் m, n. ஸோ இதுக்கு என்ன வரும்? m, m. அடுத்தது m, n. அடுத்தது n, m. அடுத்தது n, n. இது a கிராஸ் ஏக்கு. அடுத்தது b கிராஸ் ஏ. b கிராஸ் ஏன்னா என்னாகும்? நல் செட் கிராஸ் m, n. சரி, இது பேர் பண்ணதில்ல, செட் இது. ஸோ நல் செட் கூட பண்ணும்போது அகெயின் யூ கெட் ஆன்சர் நல் செட் ஒன்லி. ஓகேவா? ஸோ நம்ம 3 சப்டிவிஷன்ஸும் பார்த்துட்டோம், பேர் பண்ணி எழுதியிருக்கிறோம். ஓகேவா? ஏ கிராஸ் பி கிராஸ் ஏ அண்ட் ஏ கிராஸ் ஏ கேட்டிருக்கிறாங்க, இதை எழுதியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.